கணவனை கொன்றுவிட்டு நாடகமாடிய மனைவி சடலத்தை தூக்கில் தொங்கவிட்டு தற்கொலை செய்து கொண்டது போல் நீலிக்கண்ணீர் வடித்து ஆக்டிங். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டால் வசமாக மாட்டிக்கொண்ட கொலைகார மனைவி. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேரை தட்டி தூக்கிய காவல்துறையினர். கணவனை மனைவியே துடிதுடிக்க கொன்றது ஏன்? கொடூர கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? கடந்த 26ஆம் தேதி காலையில ஒரு வீட்டுக்கு புறவாசல்ல நின்னு ஒரு பெண் கத்தி கதறிட்டு இருந்திருக்காங்க. என்னையும் பிள்ளைகளையும் இப்படி தனியா விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு ஜோதிங்கிற பெண் அழுதுட்டு இருந்திருக்காங்க. சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் வந்து பார்த்தப்போ வீட்டுக்குள்ள அவங்களோட கணவர் ஜிதேந்திரா தூக்குல தொங்கியவாறு இருந்திருக்காரு. விஷயம் தெரிஞ்சு கொஞ்ச நேரத்திலேயே சொந்தக்காரங்கெல்லாம் அங்க வந்துட்டாங்க. என்னாச்சுன்னு ஜோதி கிட்ட விசாரிச்சப்ப வழக்கம் போல நடந்த சண்டையில கணவன் இப்படி பண்ணிட்டாருன்னு அழுதுட்டே சொல்லிருக்காங்க. ஆனது ஆகி போச்சு, போலீஸ் கேஸ்னு ஆகிறதுக்குள்ள நாமளே இறுதி சடங்கு பண்ணி முடிச்சிருவோம்னு சொந்தக்காரங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்காங்க. அப்போ ஜிதேந்திராவோட கழுத்து பகுதியில காயங்கள் இருந்ததை பார்த்த அவரோட தம்பிக்கு தன்னோட அண்ணன் மரணத்துல சந்தேகம் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. அடுத்து சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ்காரங்க சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு மனைவி ஜோதிய ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரணை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல ஜிதேந்திராவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் ஷாக் ஆக வச்சிருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியை சேர்ந்த ஜிதேந்திராவும் ஜோதியும் கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்காங்க. சூதாட்டத்துக்கு அடிமையான ஜிதேந்திரா அதுல நிறைய பணத்தை இழந்திருக்காரு. இது ஜோதிக்கு உச்சகட்ட கோபத்தை ஏற்படுத்தி இருக்கு. உன்னை நம்பி வந்திருக்கேன், நீ இருக்கிற பணத்தெல்லாம் சூதாட்டத்துல போட்டுட்டா எப்படி குடும்பத்தை நடத்துறதுன்னு கேட்டு சண்டை போட்டிருக்காங்க. ஆனா மனைவி பேசுறத காதுல வாங்கிக்காம தன்னோட இஷ்டம் போல பண்ணிட்டு இருந்திருக்காரு ஜிதேந்திரா. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி சூதாட்டத்துல 20,000 ரூபாயை இழந்திருக்காரு ஜிதேந்திரா. இந்த விஷயம் மனைவி ஜோதிக்கு தெரிய வந்து வீட்டுல பிரளயமே வெடிச்சிருக்கு. அப்போ கணவரை கீழே தள்ளிவிட்ட ஜோதி அவர் நெஞ்சு மேல உட்கார்ந்து கழுத்தை நெரிச்சிருக்காங்க. அதுல ஜிதேந்திரா மூச்சு திணறி கொஞ்ச நேரத்திலேயே துடிச்சு உயிரிழந்துட்டாரு. ஆத்திரத்துல கணவனை கொலை செஞ்சிட்டோன்னு பயந்த ஜோதி என்ன பண்றதுன்னு தெரியாம தன்னோட அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி சொல்லிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அவங்களும் அங்க வந்திருக்காங்க. அதுக்கு பிறகு ஜோதி தன் பெற்றோரோட சேர்ந்து ஜிதேந்திராவோட உடலை அப்புறப்படுத்த பிளான் போட்டிருக்காங்க. சடலத்தை எங்க போட்டாலும் போலீஸ் நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு யோசிச்ச ஜோதி அதை தற்கொலை மாதிரி செட் பண்ண முடிவு பண்ணிருக்காங்க. அதாவது கணவன் சடலத்தை தாய் தந்தையோட சேர்ந்து தூக்குல தொங்க விட்டு தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி பக்காவா செட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜோதியோட அப்பா அம்மா இரவோட இரவா அங்க இருந்து கிளம்பி போக மறுநாள் காலையில கணவன் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டதா சொல்லி வீட்டு வாசல்ல நின்னு ஒப்பாரி வச்சு எல்லாரையும் நம்ப வச்சிருக்காங்க. ஆனா அவங்களோட கிரிமினல் மைண்ட் எல்லாத்தையுமே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளிச்சம் போட்டு காட்டிருச்சு. ஜிதேந்திரா கழுத்தை நெரிச்சு அவரை கண்மூடித்தனமா தாக்குனதுனாலதான் அவரோட உயிர் பறி போயிருக்குன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தெள்ள தெளிவா குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. அந்த ரிப்போர்ட்டை வச்சு ஜோதி கிட்ட நடத்தின விசாரணையில தான் ஜிதேந்திரா எப்படி உயிரிழந்தாருங்கிற விஷயம் போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. அடுத்து கணவரை கொலை செஞ்சது மட்டும் இல்லாம தற்கொலை மாதிரி செட் பண்ண ஜோதியையும் அதுக்கு உடந்தையா இருந்தவங்களையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க போலீஸ்.